தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. அது அந்த பாலை விட்டு எறிகிற டாஸ்க் பற்றி தான். அந்த பாலை விட்டு எறிஞ்சு, ஏன்னா சபரியோட முகம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாடி போய் இருக்குது. அதுவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது விக்ரம் எல்லாருமே விட்டு எரிஞ்சு சபரிக்கு அடிபட்டு அப்புறமா திவ்யாவுக்கு அடிபட்டு அந்த டாஸ்க் முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடக்கிற சண்டே தான் இதில் காட்டுறாங்க. ஏன்னா திவ்யா ஃபேஸும் வாடி இருக்குது, சபரி ஃபேஸும் வாடி போயிருக்கு. விக்ரம் வந்துட்டு விக்ரம் நிற்கிறாரு, சாண்ட்ரா நிற்கிறாங்க, திவ்யா நிற்கிறாங்க. திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, குறி பார்த்து தான் எரிஞ்சிங்க, நான் சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 ஹவராக எரிஞ்சிட்ருக்கேன் பாலு, என்னாலே எய்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷோல்டரை பிடிச்சிட்டு காட்டுறாரு. ஸோ ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருக்கிறதுனா கண்டிப்பாக குறியை வச்சு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாச்சும் ஒன்றை வச்சு அதை ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி அந்த பாயிண்ட்டை வச்சு அப்படியே டெவலப் பண்ணி ட்ராமா பண்ணுறதே உங்களோட வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்துட்டு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. விக்ரமும் அந்த பக்கம் அப்படியே போகிறாரு. அதுக்கு விக்ரம் சர்காஸ்டிக்காக சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் ட்ராமா க்ரியேட் பண்ணல, நீங்கள் தான் எப்போவுமே ட்ராமா க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைம் சபரி அங்கேருந்து வராங்க. அவங்க அப்போ தான் அந்த கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வராரு போல இருக்குது. சபரி கிட்டே சொல்கிறாரு, சொன்ன டோன் ஒன்று இப்போ வந்து நான் அப்படியே இல்லைங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. மூஞ்சில் அடிக்காமல் விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சபரிக்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு என்ன மூஞ்சில் அடிக்கிறதா வேலை அப்படின்னு. அதுக்கு திவ்யா, நான் அப்படி சொல்லலை, நான் சொன்னது யாருக்குமே தப்பாக தெரியல, உங்களுக்கு மட்டும் தப்பாக தெரிஞ்சதுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அதுக்கு எகெயின் விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஏமா சாரிம்மா விட்டுருமாங்கிறாரு. அவங்களும் அதுக்கு எப்பா சாரிப்பா விட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக சண்டை தான் நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக பார்த்தா தான் தெரியும். மொத்தத்தில் மூஞ்சியில் எரிஞ்சிருக்காரு. அது ரொம்ப தப்பாகவும் சொல்ல முடியாது, ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் டிசைன் பண்ண பிக் பாஸை தான் சொல்லணும். பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.